பரீட்சை எழுதும்போது அவங்களுக்கு எந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டின்ல என்ன மாடல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் பெரிய கேள்வியா பார்ட்டிசிபேட் இல்ல, ஒன் வேர்டு இருக்கு, அதுல குறுகிய விடையெளி இருக்கு, அடுத்து என்னது விரிவான விடையெளி இருக்கு. அப்ப அந்த பேட்டர்ன் தெரியணும் இல்லையா? அந்த பேட்டர்னை காட்டுறதுக்கு அவன் எப்படி வருவான், அதை எப்படி ஜெயிக்கணும் பாரு. என் குமாரன் 3 முறையும் சோதிக்கப்பட்டது, 3 முறையும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேராய் தன் மனதை வைத்து ஜெயித்தார் என்று இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை, வெற்றியின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக இயேசு அன்றைக்கு சோதனைக்குள் கடந்து சென்றார். இந்த உலகத்தோட தோல்விகளை உனக்கு காட்டுவான், இந்த உலகத்துல தோத்து போனவனை காட்டுவான். அதை நீ பார்க்கவே கூடாது. 2 விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீ இப்படி கண்ணில் பார்க்கறதுல நீ என்ன செய்யக்கூடாது, நடத்தப்படவே கூடாது. உன் கண்ணெல்லாம் டெலிவிஷன் அல்ல, ஹெவன்லி விஷனை பார்க்க வேண்டும். உன்னுடைய கண்கள் ஆவி மண்டலத்தை பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க பார்க்கறதுல பெரிய டேஞ்சர் இருக்கு. ஆகவே நீங்க இங்க பார்க்கறது உங்க சப்கான்சியஸ்ல வைப்ரேட் பண்றதுக்குள்ள நீங்க ஆவி மண்டலத்துல நான் யாரு, தேவன் யாரு, எங்க அப்பா யாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறேன், என் சரீரம் எப்பேற்பட்ட சரீரமா இருக்கு, எனக்குள்ள இப்ப கர்த்தருடைய வல்லமை எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்ற ஆவியிலே பார்த்து 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 பழக ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரம் அதற்கேற்றார் போல ரெசிப்ரோகேட் பண்ணும். பிசாசின் தந்திரங்கள் தலைப்பை நம்ம தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டு வரோம். வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை சோதிக்கிறதாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதிலிருந்து பிசாசுடைய தந்திரத்தை நாம் படித்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யாக்கோபு சொல்கிறது, தேவன் ஒருவரை சோதிக்கிறவர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. ஸோ தேவன் யாரையும் சோதிக்கலை. எல்லாம் சொல்லுங்கள். இனிமேல் யாரும் வாயை திறந்து ஏன்னா ஆண்டவன் என்ன இப்படி சோதிக்கிறானோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்க சொன்னாங்கன்னா சப்புன்னு வாயில் என்ன செய்யுங்க, கொடுத்து. யாக்கோபு 1:13 சொல்லுங்கள். யாக்கோபு 1:13 யாக்கோபு ஏன் தான் ஆண்டவன் சோதிக்கிறானோ பாருங்கள். உலகம் முழுவதும் கடவுள் மேலே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டான் பிசாசு. வேலை செஞ்சதெல்லாம் இவன், கெட்ட பேரெல்லாம் ஊரில் தான் அப்படி பேசுகிறானா. யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நம்ம வீட்டு பிள்ளை வரைக்கும் வந்துருச்சு அது. அப்போ இந்த மாயையும் இந்த ஏமாற்றுத்தனமும் தேவ பிள்ளைகளுக்குள்ளேவே இருக்குது. இன்றைக்கி அதை பிடிங்க எறிங்க. கடவுள் உங்களை சோதிக்கலை. உங்களை சோதிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் ஆர்டிஓ ஆஃபீஸ் டிரைவிங் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஜெயிச்சிட்டியாப்பா அந்த மாதிரி ஒருத்தனே உட்காந்து பாஸு ஃபெயிலுன்னு போடுறதுக்கு தேவனுக்கு உங்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பல தடவை சொல்லியிருக்கிறேன். சிலர் அந்த செய்தியை கேட்காம இருப்பீங்க, அந்த பகுதியை பார்க்காம இருப்பீங்க. அவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. திரும்ப சொல்லுங்கள், தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. யாருக்கு டெஸ்ட்டு தேவை? நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு உங்களை பற்றி தெரியலன்னு வச்சுக்காங்களேன், அவருக்கு டெஸ்ட்டு தேவை. ஆனால் நீ ஜெயிப்பியா தோப்பியா, உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்து வாயை திறந்து இப்போ என்ன வார்த்தை சொல்ல போறன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். சகலமும் அவருக்கு முன்பாய் நிர்வாணமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு ஒருத்தனுக்கு டெஸ்ட் வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இதை மனசில் ஆழமாக பயிற்சிக்கங்க, அவ்வளோதான். இதை தொடர்ந்து நீங்கள் அங்கனக்குள்ளே சோதிச்சார் இருக்கு, இங்கனக்குள்ளே சோதிச்சார் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்சிபிசியில் ஜாயின் பண்ணிடுங்க.
பைபிள் முழுவதும் சோதனை எங்கெல்லாம் வருது அதெல்லாம் நாங்கள் ஒரு பாடமாகவே எடுத்துடுறோம் அதில். ஸோ தேவன் வந்து ஆபிரகாமை சோதித்தான் இருக்கு. அடுத்து வந்து அவனை சோதிக்கும்படி இந்த கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இந்த 40 வருட காலம் உன்னை சோதித்து அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ரொம்ப தெளிவாக NCBCயில் சொல்லித்தரோம். உடனடியாக உங்கள் ஃபோனை எடுங்க, டக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 87 60 60 70 70 டக்குன்னு சுழற்றி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ நான் பைபிள் இந்த வசனத்தை உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்கிறேன். இங்கே என்னென்னா, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு பின்பு சோதிக்கப்படுகிறான். 5000 ரூபா வருமானத்தை வச்சுட்டு 15,000 ரூபாய்க்கு வீடை வந்து லோனுக்கு எடுத்து வச்சுட்டு கட்ட முடியாமல் திணறும்போது அந்த சாமி ஏன் தான் சோதிக்குது, நான் பேங்க்கில் போட சொன்னேன். பைபிள் சொல்லுது, மனிதனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், ஆனால் அவன் மனமோ கர்த்தருக்கு எதிராக தாங்கள் அடையும். அவனுடைய முட்டாள்தனத்தில் அவன் எல்லாத்தையும் தப்பாக வந்து முடிவுகள் எடுத்துட்டு கடைசியில் சாமி ஏன் தான் சோதிக்குதோ, சாமிக்கு சோதிக்கிற வேலை கிடையாது. ஒவ்வொருத்தரும் சோதிச்சு வச்சு டெஸ்ட் போட்டு பேப்பர் போட்டு கையில் கொண்டு வர்றது வேலை கிடையாது. அவருக்கு நீ விழுவியா எந்திரிப்பியான்னு எல்லாமே தெரியும். அப்போ இந்த இடத்துல அவர் சோதிக்கிறவரும் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவரை யாரும் சோதிக்க முடியாதுன்னு பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல அவர் சோதிக்கப்படுகிறார். இந்த 3 சோதனை பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சோதிக்கப்படுகிறார்? நீங்கள் வந்து இடம் கொடுத்தா தான் சோதிக்கப்பட முடியும். பிசாசுக்கு இடமே கொடுக்கல. அப்போ தேவனுக்கு இடமே கொடுக்காம எதுக்கு சோதிக்கப்படுகிறார் என்றால், அவர் பரிசுத்த ஆவியானவராலே. 1ஆம் வசனம் சொல்லுது 4:1. அதாவது ஒரு மனுஷன் அதாவது சோதனையில் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஜெயிக்கணுன்ற ஒரு மாடலே இல்லைனா அதுக்கப்புறம் எவனுக்குமே ஜெயிக்க தெரியாது. அதனால் உனக்கு சோதனை வரும், ஆனால் எனக்கு வராது. நீ இடம் கொடுக்கலாம், உனக்கும் வராது. ஆனால் ஒருவேளை உனக்கு சோதனை வந்தால் அதில் நீ எப்படி ஜெயிக்கணும்னு உனக்கு காட்டுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இவரை சோதனைக்குள்ளாய் கொண்டு சென்றார். கையை தட்டி ஓதுறோம், ஆமென். வாசிங்க 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே, முக்கியமான வார்த்தை, பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்ப பிசாசுல சோதிக்கப்படுற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனதே யாரு? ஆவியானவர். நிச்சயமா ஆவியானவர் நம்மை அங்கு கொண்டு செல்கிறவர் அல்ல. ஆனால் அவரை ஏன் அங்கு கொண்டு சென்றார் என்றால், நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு படத்தை காட்டுவதற்கு அவரை கொண்டு சென்றார். இந்த QAன்னு ஒன்று இருக்கும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு. அதாவது முந்தின குரூப் பரீட்சை எழுதும்போது அவங்களுக்கு எந்த மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டினில் என்ன மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாம் பெரிய கேள்வியாக படிச்சு பண்ண இல்லை, 1 வேர்டு இருக்குது, அதில் வந்து குறுகிய விடையெளி இருக்குது, அடுத்து வந்து என்னது விரிவான விடையெளி இருக்குது. அப்போ அந்த பேட்டர்ன் தெரியணும் இல்லையா? அந்த பேட்டர்னை காட்டுறதுக்கு அவன் எப்படி வருவான், அதை எப்படி ஜெயிக்கணும் பாரு. என் குமாரன் வந்து 3 முறையும் சோதிக்கப்பட்டது, 3 முறையும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேராய் தன் மனதை வைத்து ஜெயித்தார் என்று இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை, வெற்றியின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக இயேசு அன்றைக்கு சோதனைக்குள் கடந்து சென்றார். ஆகவே நண்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு பிசாசு தந்திரங்களை கையாளும் போது அதை எப்படி ஜெயிக்கலாம் என்பது மிக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். முதல் வசனம் அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்து அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. பல முறை நாம் கேட்ட சில வெளிப்பாடுகளை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ நம்ம வரல. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை மறுபடியும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. புதிதான விஷயத்தை பார்ப்போம். 3 சோதனைகளை இங்கு பிசாசு என்ன செய்கிறான்? இயேசுக்கு நேராக கொண்டு வருகிறான். 3லும் 3 விதமான கன்னிகளை அவன் வைக்கிறான். அதில் ஒரு கன்னியெல்லாம் இவர் வந்து எஸ் சொன்னாலும் மாட்டணும், நோ சொன்னாலும் மாட்டணும், அப்படி வைக்கிறான். எப்படி? எஸ் சொன்னாலும் மாட்டணும், நோ சொன்னாலும் மாட்டணும், அப்படி கொஸ்டின் வைக்கிறான். எது? நீ மேலேருந்து கீழே குதிங்க, பைபிள் எழுதியிருக்குல்ல, உங்களை வந்து தூதர்கள் கையில் ஏந்து கொண்டு போகிறேன்னு எழுதியிருக்குல்ல, குதிங்கன்னு. அப்போ குதிக்கலைன்னா உங்களுக்கு அவிசுவாசம் இருக்குது. குதிச்சிட்டாருன்னா வசனத்தை வேறு டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ எந்த மூவ் எடுத்தாலும் முன்னாடி நடந்தாலும் செக்கு, பின்னாடி நடந்தாலும் செக், இப்படிலாம் கேள்வி கேட்குறான். ஆனால் எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணி தட்டி விட்டு வெளியே ஜெயிச்சுட்டு வந்தார் இயேசுநாதர். 3லேயுமே அவர் ஜெயிச்சிட்டார். ஸோ அதை நம்ம பார்ப்போம். இதில் 2வது விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். த டிசெப்ஷன் ஆஃப் டெவில், த ஸ்கீம் ஆஃப் டெவில், த டிசீவிங் ஆஃப் டெவில். பிசாசுடைய தந்திரங்கள், த ஸ்கீம்ஸ் ஆஃப் டெவில். எப்படி பிசாசு ஒரு பெரிய தந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்து
செயல்படுத்துகிறான். அதாவது நம்மை தோற்கடிப்பதற்கு எப்படி டைவர்ட் பண்றதுக்கு அவன் வேலை பார்க்கறான்றது. வாசிப்போம் அந்த 2வது சோதனை. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. எல்லாம் சொல்லுங்க, காண்பித்து. சத்தமா சொல்லுங்க. கோடி எங்க போடணும்? காண்பித்து. பிசாசு காண்பிக்கிறான். எல்லாம் சொல்லுங்க. பிசாசு என்ன செய்யறான்? காண்பிக்கிறான். காண்பிச்ச உடனே உங்களுடைய எதிர்ப்பு சக்தி பாதி என்ன ஆயிடுது? காலியாக போயிடுது. உங்களுக்கு வியாதி வந்துருச்சுன்னா வியாதியில் செத்தவனை காமிக்கிறான். அவனுடைய சந்திரத்தை மட்டும் பாருங்க. எவன் சாகுறான்னு காமிக்கிறான். இந்த சாகுறவனை நீங்கள் பார்த்துட்டீங்களே, அப்போவே நீங்கள் பாதி செத்துட்டீங்க. அவன் காமிச்சிட்டு அப்புறம் தான் பேசுவான். அவனுடைய ஸ்டைலு என்னன்னா, எடுத்தோன்னே பேசுகிறது கிடையாது. உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை பாதியாக காலி பண்ணணும். அதனால இந்த ஆர்மி நிற்கும்போது இப்படி நிற்க மாட்டான், வரிசையாக இப்படி தான் நிற்பாங்க. நின்றுட்டு அப்படி நிற்பாங்க பாருங்க. அங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படி கண்ணுக்கு தெரியும் பாருங்க. அதிலே பாதி செத்துருவாங்க இவங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த கேடயத்தை அந்த வாழையை வச்சு டம் டம் டம்னு அடிப்பாங்க பாருங்க. இதை கேட்டோன்னா பாதி செத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பேச தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைட் பண்ண தொடங்குவாங்க. பிசாசும் எப்பவுமே உங்கள்கிட்ட நேராக பேச மாட்டான். அவன் பேசுறது மெதுவாக தான் பேசுவான். நிறைய காண்பிப்பான். அந்த டிவி, இந்த டிவி, அந்த டிவி, செய்திகள், கொரோனா, இன்றைய நிலவரம், பார்த்துக்க ராஜா, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது, பார்த்துக்க நீனு நல்லா பார்த்தோன்னே உன் பாதி இது வீக் ஆயிரும். ஏசுட்டே அவன் இப்படி ஃபாலோ பண்ணுறான். கூட்டிகிட்டு போய் அப்படியே காட்டுறான் பாருங்கன்றான். இல்லை என்ன விஷயம் பாருங்க, அப்புறம் பேசுவோம். பாருங்கள் சார், நாங்கள் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது ப்ராடக்டை பேசுவோம். எவ்வளோ நாய் இருங்க சார். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போய் எடுத்தோன்னே ரேட்டு கட்டுங்க சொல்லவே மாட்டாங்க. நல்லா பார், மிக்சியை நல்லா பார், நல்ல இக்கடை சூடு அப்படி காட்டுறாங்க. நல்ல இக்கடை சூடுன்னு பார்த்தோன்னே அவங்க மனசுக்குள்ளே 4000 இருக்குமோ, ஐயா 7000 கூட கொடுக்கலாம்டா, நீயா ஒரு ரேட்டுக்கு வருவே, இது வரை செய்தா அப்போ 9000 கூட கொடுக்கலாம் போல், அப்படியே நீ மேலே வா காமிச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் பேச உட்காருவான். எக்ஸிக்யூட்டிவ் பிசாசும் இருக்கிற ஒரே மாதிரி தான். அதாவது பொய்கள் நிறையா பேசுகிறீங்க 2 பேரும். எல்லா எக்ஸிக்யூட்டிவும் சொல்லலை. அப்போ பிசாசு உங்களை அழிப்பதற்கு முதலாவது இந்த உலகத்தோட பேட்டனை காட்டுறான். திரும்ப அந்த வசந்த உலகத்தை காட்டலை, உலகத்தின் ராஜ்யத்தை, the kingdom of this world. He wants to convince your mind on the basis of the kingdom of this world. உன் மனசை தேவனுடைய கிங்டம் என்கிற இடத்திலிருந்து இறக்கி இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் ஓட்டத்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்து சொருகுவதற்கு, ஒரு சுழலுக்குள்ளே சிக்கி சொருகப்பட்டவன் உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி உன்னை கொண்டு போய் இந்த உலகம் எந்த போக்கில் போயிட்டு இருக்கு, இந்த வியாதி வந்தால் இப்படி சாவான், இத்தனை வயசு வந்தால் குழந்தை பிறக்காது, இத்தனை வயசு வந்தால் மாப்பிள்ளை கிடைக்காது, இத்தனை வயசான இது நடக்காது, அது நடக்காது, இதையெல்லாம் உனக்கு அள்ளி காட்டுவான். நீ பார்த்து மைண்ட் இந்த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தோட மைண்ட் செட்டுக்குள்ள செட் ஆக பாரு. அதுக்கப்புறம் பேசுவாமே உன் பிரச்சனை என்னன்னா அப்படின்னு வருவாமே. என் அன்புக்குரியவர்களே, அந்த வசனம் திரும்ப வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, ஆங்கிலத்திற்கு then he said, அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப உன்னை புரிஞ்சுக்காங்க, யாரெல்லாம் அதை ஒருத்தன் அழகா ஆர்ட் பண்ணியிருந்தான். அந்த ஆர்ட் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆர்ட். அது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. என் வாழ்க்கையில் பைபிளில் நான் பார்த்த பல காட்சிகளில் 2 ஆர்ட் ரொம்ப சிறப்பாக என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. பல வருஷமாக 2-3 ஆர்ட். அதில் ஒன்று எலியா அந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு இருக்கும்போது எலியா அதை எப்படி பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தான்னு பார்த்து இப்படி ஒரு பெரிய பாறை, அந்த பாறை மேலே காலத்துக்கு இப்படி வச்சு அப்படி நின்று அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சிரிச்சுருக்கான், காலத்துக்கு இப்படி வச்சிருக்கிறான். அப்போ அந்த ராஜ தோற்றம், ராஜரீகம், அப்படி காலை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி
அந்த அந்த அவனுடைய மெஜஸ்டி அப்படி தெரியுது. 450 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, அசால்ட்டாக இருக்கிறாங்க. தோப்பு விற்கிறது பாகால் தீர்க்கதரிசிகள். அது அவன் மேலே நின்று ஒரு ராஜா மாதிரி அப்படி பார்க்குறான். அந்த சீனில் மறக்க முடியாது, அழகாக ஆர்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் என்னால் மறக்க முடியாத ஒரு ஆர்ட் என்னன்னா, பிசாசு இயேசு இப்படி நிப்பாட்டி அப்படி காட்டுறான். அந்த பக்கம் அப்படியே முழு உலகம் பிசாசு இப்படி கையை நீட்டியிருக்கிறான். இதில் வந்து ஹைலைட் என்னென்னா, இயேசு அப்படி திரும்பி இருக்கிறார். கையை தட்டு, ஆமென். நல்லா கையை தட்டு, ஆமென். தட் இஸ் த சீக்ரெட். காண்பிச்சது உங்களுக்கு தெரியும், பார்த்தாரான்றது ஆவியானவருக்கு தான் தெரியும். கையை தட்டு வருது, ஆமென். ஸோ அவரை அப்படி அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் பார்க்குறப்ப பாதி கன்வின்ஸ் ஆகிறீங்க. தட் இஸ் வாட் டைரக்ட் மார்க்கெட்டிங். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், காண்பிக்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் பிசாசின் சோதனை விழுந்து போகிறார்கள் என்றால், நீங்கள் வெறும் இச்சை, வெறும் வந்து ஆசை, இந்த மட்ட ரகமான 1960 மெசேஜை மட்டுமே மைண்டில் வச்சு நீங்கள் கேட்கக்கூடாது. 2021 நீங்கள் வரணும். எதெல்லாம் பார்க்கக்கூடாது? வியாதியில் செத்து போகிறது, வியாதிப்படுறது, வியாதியில் வேதனைப்படுறது, குடும்பங்கள் இருக்க பிளவுகள், வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள், இப்படி உலகத்தில் விழுந்து போன இந்த உலகத்து மக்களுடைய வாழ்க்கையை பார்க்க நீ உன் மைண்டு அவங்களோட டியூன் ஆகக்கூடாது. அதான் இந்த உலகத்தை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீர்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவன் எப்பவுமே கண்ணில் பார்க்கறத வச்சு ஒரு முடிவு எடுக்க கூடாது. ஒரு கிறிஸ்தவன் காதில் கேட்கறத வச்சு முடிவு எடுக்க. இதைத்தான் கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய போதகராக கூட இருக்கலாம். ஆனால் அவன் கண்ணில் பார்த்ததை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறான் என்றால், அவன் வந்து பிசாசுடைய இந்த சோதனையில் தோற்று போனான் என்று அர்த்தம். ஏனென்றால் பிசாசு எப்பொழுதும் உங்கள் ஆவிக்குரிய கண்களில் ஒன்றை காட்டுவதில்லை, உங்களுடைய மாம்ச கண்களில் ஒன்றை காட்டி அதன் அடிப்படையிலே ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ மாம்சத்தில் பார்க்கிற பார்வையின் அடிப்படையில் ஒன்றை நிர்ணயிக்காமல் ஆவியிலே பார்க்கிற பார்வையின் அடிப்படையில் ஒன்றை நிர்ணயிக்க வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், யாரெல்லாம் கண்ணு பார்க்கறதுல ஃபாலோ பண்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த சோதனையில் விழுந்து போயிடுவாங்க. கண்ணு பார்க்கறதுல முடிவு எடுக்கிறான்ல, அவன்லாம் இதில் விழுந்துருவான். அதனால தான் டெலிவிஷன், இந்த மாதிரி உலகம், இந்த உலகத்தை ஏன் மீட்கணும் நம்ம போராடுறோம் தெரியுமா? உலகம், மாமிசம், பிசாசு, 3 எதிரி இருக்கான். பிசாசை சிலுவையில் முடிச்சார். மாம்சம்னா சுயத்தை, வேத வார்த்தை ஒவ்வொரு நாளும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்கிறான்? புதிதாக்கப்பட்டும் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டும் வருகிறான். வெளியில் அழிவு, அதாவது புறமான மனுஷன்னா மாம்சம் அழியுது, ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. ஸோ பிசாசு சிலுவையில் செத்துட்டான், வார்த்தையை கேட்க மாம்சம் சாகுது. ஆனால் இந்த உலகத்தை மீட்க வேண்டிய 3வது வெற்றி ஒன்று இருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு 3ஐயும் ஜெயம் கொள்ள வேண்டும். ஒன்று ஜெயம் முடிஞ்சிருச்சு, இன்னொன்று ஜெயம் நடந்துகிட்டு இருக்கு, 3வது ஜெயிக்க வேண்டியது. ஆனால் 3வது விஷயத்தை ஜெயிக்காம, இந்த கேள்விக்கு பதிலே எழுதாம பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு கூட்டம் தம்பிக்கிட்டு இருக்கு. அங்கே போகும்போது கர்த்தர் கேட்பார், பிசாச ஜெயிச்சாச்சா? ஆமாம், சிலுவையில் நான் ஜெயிச்சிட்டேன், அதுவும் என் பேர்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, மாம்சத்தை ஜெயிச்சிட்டியா? ஐயா, நாங்கள் சுயத்தை தோல் உரிச்சோம், வாரம் போனோம், அதில் கூட நீ பாஸு. 3வது கேள்விக்கு நீ பதிலே எழுதலையப்பா. நீ பிசாசை ஜெயிச்ச, மாம்சத்தை ஜெயிச்ச, உலகத்தை நீ ஜெயிக்கலையே. உலகத்தை அவன் கையில் விட்டுட்டு வந்திருக்க, இதில் வேற நாங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம்ன்ற. தம்பி, நீ 3வது கேள்விக்கு பதிலே எழுதலை. அப்போ என்ன? அங்கே ஒருத்தன் எழுதிக்கிட்டு இருக்கான் பார், கையை தட்டு, அங்கே பார், அங்கே பார், அங்கே பார். இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு, இந்த உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு ஒரு கூட்டம் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பார். அவர்கள்தான் இந்த 3வது எதிரியை ஜெயிக்கிறவர்கள். இந்த உலகத்தை நீங்க இப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த உலகத்தை காமிச்சு பிசாசு இவனுடைய மனதை மாற்றி அவன் மாம்சத்திலே ஜெயிப்பான். 3வது வெற்றியை வச்சு 2வது வெற்றிக்கு வருவான். புரியுதா உங்களுக்கு? 2வது வெற்றிக்கு வருவான். நீங்க எதை பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்க நடத்தப்படுறீங்க. ஸோ நீங்க பார்க்கறதுல ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ வந்து என்ன ஆயிடுறாங்க, பொழைச்சிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனவங்க செத்து போயிடுறான் நிறைய பேர். ஏன்னா
பக்கத்து அடுத்தடுத்த பெட்டில் சாகிறத கண்ணில் பார்க்குறாங்க. யூ நோ ஹவ் இட் இஸ் பவர்ஃபுல். நீங்கள் நினைக்கிறத விட அது பவர்ஃபுல்லானது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் சாகிறத நீங்கள் பார்க்கும்போது, அடுத்து இவனை போல நாமும் ஒரு நாள் சாக போகிறோம், ஒருவேளை நாம் சாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒருவேளை இல்லை செத்துருவோண்டா, இப்படி தான் நம்மளை சுற்றி போவாங்க, அந்த மனசில் அந்த என்ன வரும் பாருங்கள். அந்த தாட்டை கொண்டு வரதே அந்த பார்வை தான். அதனால தான் பிசாசு எப்போவுமே காட்டுறான் உங்களை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பிசாசை ஜெயிக்கணும்னா அவன் தந்திரத்தில் ஒன்று, இந்த உலகத்தோட ஃபெயிலியர்ஸை காட்டுவான், இந்த உலகத்தோட தோல்விகளை உனக்கு காட்டுவான், இந்த உலகத்தில் தோத்து போனவனை காட்டுவான். அதை நீ பார்க்கவே கூடாது. 2 விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீ இப்படி கண்ணில் பார்க்குறதுல நீ என்ன செய்யக்கூடாது, நடத்தப்படவே கூடாது. உன் கண் எல்லாம் டெலிவிஷன் அல்ல, ஹெவன்லி விஷனை பார்க்க வேண்டும். உன்னுடைய கண்கள் ஆவி மண்டலத்தை பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப இன்னைக்கு கடவுளோட பிள்ளைகளை பயமுறுத்துறதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறான். கொஞ்ச நாள் உங்களுக்கு கல்யாணம் ஒரு 2 வருஷம் லேட் ஆச்சு, நாங்கள் பார் இத்தனை வயசுக்கு மேலே போனால் உனக்கு என்ன பிறக்காது, கல்யாணமே நடக்காது. லேட்டாக கல்யாணம் பண்ணால் குழந்தைய பிறக்காது. ஒருத்தன் வந்து கடவுள் வந்து ரூபா பிஸ்னஸில் தோத்துட்டா அவன் எந்திரிக்கவே முடியாது, குடும்பத்தோடு அவங்க பார் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி அவன் எதிர்மறையானது ஒவ்வொரு உன்னுடைய சின்ன சின்ன தோல்விகளிலும் உன்னை கொல்லுவதற்காக, எதிர்மறையாக அவன் காட்டுவதற்கு நூற்றுக்கணக்கான எதிர்மறையான காரியங்கள் அவனுக்கு இருக்கு. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவன் கையை நீட்டி காட்டுறதுக்கு ஒன்றும் இருக்க கூடாது. ஆமென், கூடாது. இந்த உலகத்தை நீ இப்படியே விட்டுட்டு போக போக அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவன் வந்து கண்ணில் காட்டி 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 அவன் மனசை சோர்வுற செஞ்சு அவனை அழிக்கிற இடத்துக்கு தான் நீ விட்டுட்டு போகிற. சில வீடுகளில் கரையான் வந்து பெரிய லெவலில் புத்து போட்டிருக்கும். அது நீ கொண்டு போய் 50 காசுக்கு ஒரு மூட்டை பூச்சி பவுடரை வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டால் கதை என்ன செய்யாது, ஆகாது. ஒருவேளை கண்ணுக்கு தெரிகிற அந்த கரையான் அழியும், ஆனால் திரும்ப ஒரு 4 நாள் என்ன செய்யும், குபு குபுக்குன்னு வரும். அப்போ என்ன செய்யணும், உள்ளுக்க வரைக்கும் தோண்டி இன்ஜெக்ஷன் பண்ணணும். அது ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த வீட்டுக்கே இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து உள்ள சர்ரு சர்ரு சர்ன்னு பெனிட்ரேட் பண்ணி இதை போட்டு அடித்து மருந்து ஏற்றுவாங்க. கொஞ்ச நாளில் அடிப்படை ஆதாரமே கரையானுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது சார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற வியாதியை தொடச்சி விட்டுட்டு போகக்கூடாது. ஜான்ஜி லேக் மாதிரி இல்லை வந்து ஸ்மித் விகில்ஸ்வொர்த் மாதிரி ஏதோ கண்ணுக்கு மூட்டை பூச்சி பவுடரை போட்டுட்டு போகிற ஒரு ஜென்ரேஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் கரையான் வந்துருச்சே. இன்னைக்கு எந்த ஜான்ஜி லேக்கை நீ தேடுவ, இன்னைக்கு எந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தை தேடுவ? இன்றைய தேவை சுகமளிக்கிற ஊழியர்கள் அல்ல, இன்றைய தேவை ராஜ்யத்தை பூமியில நிறுவுகிறவர்கள். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஏதோ கரையான் பவுடரை போட்டு வந்தவனெல்லாம் சுகப்படுத்திட்டு போறதுக்கு உன்னை என்னை கடவுள் அழைக்கல. இன்ஜெக்ஷன். பூமியின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்தது. கையை தட்டி ஆமென். that is what ஆமென். அதுதான் இந்த தேவை. அஸ்திவாரங்கள் அதிர வேண்டும். அதாவது the foundation of the world அப்படின்னா the pattern of the world, அந்த pattern of the world மாறணும். இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு pattern இருக்குல்ல சார், 40 வயசுக்கு மேல உங்களுக்கு சுகர் வரும் அப்படின்றத உங்களுக்கு யாரு கபிரியல் வந்து சொன்னானா? எனக்கு பதில் வேணும். மிகாவேல் சொன்னானா? சரி, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா நீங்க? அதுவும் இல்லை. அடப்பாவியலா, உங்களுக்கு கபிரியல் சொல்லலை, மிகாவேல் சொல்ல, யூ ஆர் நாட் அட் ஆல் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் எதுவும் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா 40 தாண்டினா சுகர் வரும்னு? இல்லை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க 40 தாண்டினா சுகர் வரும், 50 தாண்டினா ஆட்டங்கானம், 60 என்னது இதெல்லாம் நடக்கும். இது எப்படி உங்களுக்குள்ள வந்து சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்க ஒரு பிக்சரு, இட் ஸ்பீக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு வாங்கி நீங்கள் மில்லியன்ஸ் வேர்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி புரியாததெல்லாம் ஒரு ஃபோட்டோ வந்து காமிச்சிருமா. அமெரிக்காவிலேருந்து டாடர் வந்திருந்தப்ப
ஃபோட்டோஸாக எடுப்பார். நான் ஐ வாஸ் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்ட் அன்னி ஃபோட்டோ. வாங்க வாங்க ஜஸ்ட் கமான் கிளியர்னு சொல்லி ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருந்தார். அந்த ஃபோட்டோட வேல்யூலாம் எனக்கு தெரியல. சரின்னு எடுத்துறேன். ஆனால் ஊருக்கு போன பிறகு, நாங்கள் பிரிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ ஒரு கதை சொல்லுது. அதை சுற்றி நடந்த எல்லா அந்த இன்சிடெண்ட்டும் டயலாகும் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொல்கிறேன். அவர் சொன்னார், நான் சொன்னேன்னா இல்லையா, ஒரு ஃபோட்டோ 1000 மில்லியன் வேர்ட்ஸை விட பவர்ஃபுல்லானது. அப்படி தான் பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது உங்களுக்குள்ள அவ்வளவு எதிர்மறையானதை கொடுத்துரும். ஸோ முதல் விஷயம், யூ ஷுட் நாட் பி லெட் பை வாட் யூ ஆர் சீயிங். நீங்கள் பார்க்கிறதை கொண்டு நீங்கள் நடக்கக்கூடாது. பார்க்கறது வேற, நீங்கள் வேற. பார்க்கறது உங்களை பாதிக்க முடியாது, பார்க்கிறது உங்களை பாதிக்க கூடாது. கைதடி ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமென். Praise God. You cannot be led by what you are seeing. பரீட்சை எழுதும்போது அவங்களுக்கு எந்த மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டினில் என்ன மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாம் பெரிய கேள்வியாக படிச்சு பண்ண இல்லை, ஒன் வேர்டு இருக்குது, அதில் குறுகிய விடையல் இருக்குது, அடுத்து என்னது விரிவான விடையல் இருக்குது. அப்போ அந்த பேட்டர்ன் தெரியணும் இல்லையா? அந்த பேட்டர்னை காட்டுறதுக்கு அவன் எப்படி வருவான், அதை எப்படி ஜெயிக்கணும் பாரு. என் குமாரன் 3 முறையும் சோதிக்கப்பட்டது, 3 முறையும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேராக தன் மனதை வைத்து ஜெயித்தார் என்று இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை, வெற்றியின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக இயேசு அன்றைக்கு சோதனைக்குள் கடந்து சென்றார். இந்த உலகத்தோட தோல்விகளை உனக்கு காட்டுவான். இந்த உலகத்தில் தோத்து போனவனை காட்டுவான். அதை நீ பார்க்கவே கூடாது. 2 விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீ இப்படி கண்ணில் பார்க்கறதுல நீ என்ன செய்யக்கூடாது, நடத்தப்படவே கூடாது. உன் கண் எல்லாம் டெலிவிஷன் அல்ல, ஹெவன்லி விஷனை பார்க்க வேண்டும். உன்னுடைய கண்கள் ஆவி மண்டலத்தை பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க பார்க்கறதுல பெரிய டேஞ்சர் இருக்கு. ஆகவே நீங்க இங்க பார்க்கறது உங்க சப்கான்சியஸ்ல வைப்ரேட் பண்றதுக்குள்ள நீங்க ஆவி மண்டலத்துல நான் யாரு, தேவன் யாரு, எங்க அப்பா யாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறேன், என் சரீரம் எப்பேற்பட்ட சரீரமா இருக்கு, எனக்குள்ள இப்ப கர்த்தருடைய வல்லமை எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்ற ஆவியிலே பார்த்து 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 பழக ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரம் அதற்கேற்றார் போல ரெசிப்ரோகேட் பண்ணும். உங்க மைண்டு இந்த வேர்ல்டு பேட்டர்னுக்குள்ள ஒட்டக்கூடாது சார். ஒட்டுருச்சுனாலே உங்களை அவன் அசைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் சொல்கிறேன், அதையே உங்களால் நம்ப முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு பரிசுத்தவான், இது எத்தனை பேரால் உங்களால் நம்ப முடியுது? இதையே நம்ப முடியல. இப்போ நீங்கள் பரிசுத்தவான்றதே உங்களுக்கு தெரியலையே, நம்ப முடியலையே. ஆனால் பைபிள் இவ்வளவு தெளிவாக சொல்லுது, உன் பாவத்துக்கான ஒட்டுமொத்த கிரயத்தை நான் கொடுத்துருக்குறேன், உன் பாவத்தை கான்சிக்வன்சஸ்லேருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறேன். இவ்வளவு சொல்லியும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் பாவின்றதில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அட்டமெண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள். இல்லை நான் ஒரு பாவி அப்படின்னு வாயத்திறந்து சொல்லலை, ஆனால் ஆள் மனது அழுத்தமாய் சொல்லுகிறது. அதை சொல்கிறதுக்கு 4 பெரிய மனுஷன் வேறு வெளியே இருக்கிறான். அப்போ நீங்கள் யாரைத்தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காலாகாலமாக எதை கேட்டீங்களோ அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நடவடிக்கையில் எதை பார்க்குறீங்களோ அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வசனம் எதை சொல்லுதோ அதை நீங்கள் பின்பற்றவில்லை. யூ ஆர் ஃபாலோயிங் வாட் யூ ஆர் டூயிங். ஆஹா, எப்படி நீங்கள் உங்கள் கண்ணை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ, எதை செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ அதை வச்சு நீங்கள் யாரும் முடிவு பண்ணுறீங்க. திரும்ப திரும்ப பார்க்குறதுல நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்கிற விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். So what is faith which I don't see, believe on which I don't see. நாம் பார்க்காதது தான் faith. திரும்ப திரும்ப நீ பார்க்கறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நீ. அப்போ காண்கிறவைகளினால் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆகி யூ ஆர் ஸ்டார்டட் கன்வின்சிங் பை த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தோட பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த உலகத்தோட பேட்டர்ன் உங்கள்கிட்ட ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. 40 கரெக்டாக சுகர் வருது,
50 கரெக்டாக என்ன வருது? ஃபிகர் காலி ஆகுது. 60 ட்ரிகர் ஆஃப் ஆகுது. 70 ஒவ்வொன்றும் ஆஃப் ஆகுது. ஏன்? எது ஆள் மனதில் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அது உள்ளுக்குள்ளேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஆள் மனது எது போகுதுன்னா வாட் யூ சி இஸ் மோர் பவர்ஃபுல். ஒன்று, நீங்கள் இதிலேருந்து டிட்டாச் ஆகணும். 2, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த உலகத்தை இப்படி விட்டு போகக்கூடாது. இந்த உலகத்தை தயவுசெய்து மாற்றிட்டு போங்க. ஆமென். சிலர் போகும்போது வீட்டுக்கு வெளில கூட அடிக்காமல் போவாங்க பாருங்க. அப்படின்னா அடுத்த எக்கெடுக்கட்டும் போகட்டும். அதைத்தான் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நமக்கு சொல்லி தருது. எஸ்கேப்னு நீ சொல்லி ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் ஆச்சு ரேப்சரை பற்றி பேசி. அடுத்த வருஷமே நீங்கள் காலியாகி ரேப்சர் ஆகி போயிருந்தால் பரவாயில்ல. எஸ்கேப்னு சொல்லி 500 வருஷமாக உலகத்தை விட்டுட்டு போயிருக்கீங்க. 500 வருஷம் இந்த உலகம் இருக்க போதுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த உலகத்தை அழகாக்கிட்டு போயிருக்கலாமடா. ஏதோ நாளைக்கு வரப்போறாரு, நாளை கழிச்சு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வெளில கூட அடிக்காம விட்டுட்டு போயிட்டார். வரமாட்டார். அவர் வந்தார்னா ஒரே ஒரு காரணத்துக்கு வருவார். இந்த பூமியில் தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, அல்லது நிறுவப்பட்ட ராஜ்யத்தை ஓப்பன் பண்றதுக்கு தான் அவர் வருவார். ஆமென். ஏனென்றால் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், துன்மார்க்கர் பூமியில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இந்த பேட்டனை விடாதீங்க. போன ஜென்ரேஷன் எல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு போனனால நமக்கு அதை காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்கான் பிசாசு. போனான் ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் காலி பண்ணிட்டு, வியாதியை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, இல்லை வறுமையை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஏதோ தேவ கிருபை போன ஜென்ரேஷனுக்காரன் எந்திரிச்சு வந்து அப்படி வறுமையை ஃபுல்லாக இப்போ காலி பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதுக்கப்புறம் தேவ பிள்ளைகளில் நீங்கள் வறுமையானவனை தேடியே பார்த்தாலும் கிடைக்க மாட்டாங்க. ஆமாம் அப்பா, வறுமை என்றால் என்ன அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், இயேசு நாமத்தை எல்லாம் மாறுது. இது முழு நேரமாக பாவத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுங்க. நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறாரு. எனக்கெல்லாம் இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அடுத்து ஒரு 4 வாரத்துக்கு 6 வாரத்துக்கு ஃபுல்லாக ப்ராஸ்பெரிட்டி பேசணும்னு ஆசை. ஒரு நதியை போல் நான் பாய பண்ண போகிறேன். இன்னைக்கு காலையில் வாசித்தேன், கர்த்தர் என்கிட்ட பேசினார். நான் என்னுடைய வெல்த்தை, என்னுடைய வாட் இஸ் தட், என்னுடைய ஐஸ்வர்யத்தை நதி மாதிரி பாய வைப்பேன். அப்படி பாய போது பாருங்க, நம்ம சபைக்குள்ள பாய போகுது ஐஸ்வர்யம், நதி மாதிரி பாய போகுது. நம்ம வாழ்க்கையில் நதி மாதிரி பாய போகுது ஐஸ்வர்யம். ஆமாம், நம்ம நாட்டில் நதி மாதிரி பாய போகுது. எழுதி வச்சுக்காங்க, உங்களில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்பதை அன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இயேசு நாமத்தில். ஆனால் ஒரு விஷயமாவே இருக்காது, கோடிகள் ஒரு விஷயமாவே இருக்காது. ஆமாம், உங்களை பணத்தினால் ஆறுதல் படுத்துவார் தேவன். அதுக்கு அடுத்த வசனம் தான் வருது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், என் துக்கம் எல்லாம் மறக்க பண்ணினார். எது? 2 குழந்தை பிறந்ததா? குழந்தை பிறந்து குடிசை வீட்டில் இருந்தால் அந்த வார்த்தை எப்ராஹிம் மனாசேன் பேர் வச்சிருக்க மாட்டான். அவன் அரண்மனையில் இருந்தான். சொன்னான், இங்கே வா, நாடு ஃபுல்லாக நான் அடிமையாக தெரிஞ்சேன்டா. இன்னைக்கு எனக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்து என் தகப்பன் விட்டு துக்கம் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரலன்னு ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரலன்னு. அந்த வருத்தத்தை எப்படி மறக்க பண்ணாரு? நான் ஒரு காரில் உட்காந்து போகும்போது, விட்றா இந்த அப்பா சைக்கிள் வாங்கினா உங்கள் அப்பா நான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன்டா சொன்னப்ப எனக்கு அந்த வருத்தம் மறக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே உங்களை இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை கன்சோல் பண்ண போகிறாரு. நான் ஒரு ப்ராஃபஸியாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை. இவ்வளோ நேரம் ப்ரொஃபட்டிக் டீச் பண்ணி இப்போ டைரக்ட் ப்ராஃபஸி சொல்கிறேன். கொஞ்ச நாளில் உங்கள் துக்கத்தை எல்லாம் மறக்க வைக்க போகிறாரு. எப்படி தெரியுமா? ஐஸ்வர்யத்தை நதியை போல உங்கள் வாழ்க்கையில் ஊற்ற பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களை எல்லா கவலையும் மறக்க வைப்பதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் தாய் தேற்றுவது போல தேற்ற போறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். திஸ் இஸ் வாட் அவர் ஃபியூச்சர், திஸ் இஸ் வாட் அவர் லைஃப், த சன்ஸ் ஆஃப் லைட். இயேசு சொல்றார், வெளிச்சத்தின் புத்திரர்கள். இருளில் நடக்கிறவன் தான் எதில் இடறுகிறேன் என்று அறியான். ஆனால் வெளிச்சத்தின் புத்திரர்கள் இது எங்கே நடக்கிறோம் எங்கே போகிறோன்னு அவனுக்கு தெளிவாக தெரியும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்க்குறதுல பெரிய டேஞ்சர் இருக்குது. ஆகவே நீங்கள் இங்கே பார்க்குறது உங்கள் சப்கான்ஷியஸில் வைப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஆவி மண்டலத்தில் நான் யார், தேவன் யார், எங்கள் அப்பா யார், நான் கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்கிறேன், என் சரீரம் எப்பேற்பட்ட சரீரமாக இருக்குது, எனக்குள்ளே இப்போ கர்த்தருடைய வல்லமை எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்ற ஆவியிலே பார்த்து 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 பழக ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரம் அதற்கேற்றார் போல ரெசிப்ரோகேட் பண்ணும்.
நான் ஒன்று சொல்லவா, மற்றவனை பற்றி பேசும்போது மட்டும் மாம்சத்தை காதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு மட்டும் ஆவிக்குரிய காதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அங்கே தான் திணற. நீ மற்றவனை பற்றியும் கேட்காத மாம்சத்துக்கு காரியத்தை, மற்றவனை பற்றியும் பார்க்காத. இந்த முடிவுக்கு வரும்போது ஈஸியாக உன்னை பற்றி பார்க்கும்போதும் நீ ஆவியிலே பார்த்துருவ. நீ விவரமாக உன்னை மட்டும் ஆவியில் பார்த்துட்டு அடுத்தவனை மாம்சத்தை பார்க்க நினைக்கிற பற்றி. அதுதான் சில தோசைக்கல்ல சப்பாத்தி சுட்டால் என்ன வராது? தோசை வராது. தோசையை சுட்டுட்டா சப்பாத்தி வராது. அந்தளவுக்கு ஒரு பல அனுபவம் வாங்கிக்கிறீங்களா? இல்லை, கேள்விப்பட்ட சொல்கிறேன். நம்ம சப்பாத்தியும் சுட்டதில்லை, தோசையும் சுட்டதில்லை, ஏதோ சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், மற்றவனை நீ மாம்சத்தில் பார்த்துட்டினா ஒன்றை நீ ஆவியில் பார்க்க முடியாது. ஏன்னா நீ சப்பாத்தியை சுட்டுட்ட. நீ ஒன்றை பார்க்கும்போது அப்படி தான் பார்ப்ப. ஆனால் என்னைக்கு நீ மற்றவனையும் ஆவியில் பார்க்குறியோ அப்போ தான் ஒன்றை நீ ஆவியில் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். அதனால மற்றவனை ஈஸியாக மன்னிக்கிறவன் தன்னை ஈஸியாக மன்னிக்கிறான். அவன் எப்போவுமே பரிசுத்தமான மனநிலையிலே இருக்கிறான். ஏன்னா மற்றவனை மன்னிக்கிறான். ஆனால் மற்றவனை மன்னிக்க முடியாதவர்கள் தங்களை மன்னிக்க முடியாது. வெளியில் சொல்லிக்கலாம், ஆனால் மன்னிக்க முடியாது. எழுதி கொடுக்குறேன், மற்றவனை மன்னிக்காதவன் குற்ற உணர்ச்சிலாம் செத்து போவான். அதற்கு துணை செய்கிற அத்தனை பேர் அப்படி தான் சாக போகிறாங்க. அவர் வாழ்க்கையில் விழுந்து போனால் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள், நான் நல்லா பார்த்துட்டேன், மற்றவனை மன்னிக்காதவன் ஒரே ஒரு தடவை தான் விழுவான், எந்திரிக்க மாட்டான். சாகிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். சாகிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான் சார், எந்திரிக்க முடியாது சார். ஆனால் மற்றவனை மன்னிக்கிறவன் 100 தடவை விழுவான், 100 தடவை எந்திரிச்சிடும். 100 தடவை தப்பு 100 தடவை எந்திரிச்சிடுவான். ஏன்னா அவனுக்கு மற்றவனை மன்னிச்சிருக்கனால அவனை மன்னிக்க என்பது எளிது. அதனால தான் சொல்கிறேன், நீ மன்னித்து பழகுங்கள். நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் பி லெட் பை வாட் யூ ஆர் சீயிங். பிசாசு காண்பிக்கிறான், அப்புறம் தான் பேசுகிறான். அப்போ யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறா? எவன் காமிக்கிறப்ப பார்க்குறானோ அவன் வந்து பேசுகிறப்ப ஃபெயில் ஆகுறான். எவன் காமிக்கிறப்ப பார்க்கலையோ அவன் பேசுகிறப்ப ஜெயிச்சிடறான். நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன காமிச்சேன் ஒன்றும் புரியலையப்பா, இல்லைங்க இந்த 3வது சீனில் 4வது ஒன்றும் தெரியலையப்பான்றான். ஏன்னா இன்புட் இல்லை. அப்போ ஒன்றை புரிஞ்சுக்காங்க, டெவிலோட ஸ்கீம், இந்த உலகத்தோட பேட்டர்ன். வாசிப்போம் ரோமர் 12:1. இதோட முடிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அவ்வளவுதான் மேட்ரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எல்லாம் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ எதன் அடிப்படையில் போகுது சொல்லுங்க, டக்குன்னு எதன் அடிப்படையில் போகுது? உலகத்துக்கு ஒத்த வேஷத்தில் போயிட்டு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? ஆமாம், நீ கிறிஸ்தவன், நீ வந்து எதை வச்சு தெரியுமா ஜட்ஜ் பண்ணுற? உனக்கு அளவுகோலே உலகம் தான். உலகத்தை வச்சே தான் அவன் பார்க்குற. எதை வச்சு சார் சொல்கிறீங்க? பாருங்க சார், ஒருத்தன் இப்படி கையை மடிக்கிறான் சார். இப்படி கையை மடிச்சு இப்படி ஏற்றி விட்றான். ஒரு பாஸ்டர் இப்படி கையை மடிச்சு இப்படி ஏற்றி விட்றாரு. அந்த பாஸ்டருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரவுடி பாஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க, ரவுடி பாஸ்டர். ஏன் கையை என்ன செஞ்சிட்டாரு? மடக்கிட்டார். சரி, கை மடக்கினால் ரவுடி அப்படின்னு இவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? முத ஒரு ரவுடியை பார்த்தான், கையை தட்டு. முத கையை மடக்கினவன் ரவுடி. ஏண்டா அவன் வந்து கையை மடக்கின ரவுடியா இருந்தா கையை மடக்கிற அம்புட்டு பேர் ரவுடியாடா? இல்ல பைபிள்ல எந்த அதிகாரத்துலடா கை மடக்கின ரவுடின்னு போட்டிருக்கு? அப்ப நீ எதுக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ பார்க்கிற. சார் விசில் அடிச்சா தப்பு சார். ஏன் தப்பு? நீ பைபிள் நீ எனக்கு பதில் சொல்லு. ஏன்னா சினிமாவில் விசில் அடிக்கிறான் சார். அப்ப இவன் வந்து பைபிள்ல ஒரு தப்பு இருக்கு, அதனால நீ தப்பு. பைபிள் சொல்லுது தப்புன்னு சொல்லல பாருங்க. அட பாவி மக்களா, நீ பைபிள் தப்புன்னு சொல்லுது அதனால தப்புன்னு சொன்னா நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ எதை வச்சு அளவுகோல் பண்ற? உலகத்தை வச்சு. உலகத்துல விசில் அடிக்கிறாங்க, அதனால நீங்க அடிக்க கூடாது. அப்ப நீ யாரதோட தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற. அப்ப விசில அடிச்சவன் அவன்றனால விசில் அவனுக்கு சொந்தமாயிருச்சு. கையை மடிச்சு விட்டவன் அவன்றனால கை மடிக்கிறது அவனுக்கு சொந்தமாயி போச்சு. அப்ப நான் கேட்கிறேன், கை தட்டுற? சினிமாவில் கை தட்டுறாங்க, நீ கை தட்டுற? அப்ப இந்த உலகத்துல எதையெல்லாம் பிசாசின் மக்கள் பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி நீ செஞ்சினா நீ வந்து கிறிஸ்தவன் அல்ல. ஏன்? உலகத்தின் பார்வையிலே நாங்கள் சிலரை ரவுடின்னு வச்சிருக்கிறோம். இப்ப கிறிஸ்தவமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு.
அவனோட அளவுகோலே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமா இருக்கு. ஸோ உலகத்தை வச்சு 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 இது என்ன செய்யறான், கணக்கு பண்றான். புகை போடக்கூடாதுன்னு புரியல. சரி, பரலோகத்தில் புகை இருக்குது, வேணான்னு வந்துருவியா நீ? கலர் கலர் லைட்டாக இருக்கு. ஒருத்தர் சொன்னா வந்து வெள்ளை தான் அவருக்கு பிடிக்கும். வெள்ளை பிடிக்கும்ன்ற பரவாயில்ல, கருப்பு பிடிக்காது. என்ன கருப்பு பிடிக்காதுன்ற நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். அவர் கருப்பு பிடிக்கான்னு பேசிக்கிட்டு கையில் வச்சிருந்த மைக்கே கருப்பு கலரில் இருக்கு. அங்கே 4 அகுஜா ஸ்பீக்கர் வச்சு ஸ்பீக்கர் எல்லாம் கருப்பு கலரில் இருக்கு, எல்லாம் கருப்பில் இருக்கு. கடைசியில் பார்த்தா பைபிள் எடுத்து பேசியிருக்காரு, அட்டையும் கருப்பாக இருக்கு. ஆனால் அந்த பாஸ்டர் பேசிட்டு இருக்கார், நாம் கருப்பை, நாம் வெண்மையானவர்கள், உள்ள இருக்க பிரிண்ட் மேட்டரும் கருப்பில் இருக்கு. அப்போ உங்களுக்கெல்லாம் பைபிள் எப்படி அச்சடித்தனா, வெள்ளை பேப்பரில் வெள்ளை இங்கிலே அடிச்சு தரணும், நீங்களாம் தூய்மையானவர்கள். கலரு கருத்தரு பிடிக்காது. இவன் பாருங்க, எல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்ப நீ வந்து வெள்ளை தான் வந்து தேவனுக்கு, வெண்மையை வெள்ளையும் குழப்பிட்டான் சார் அவன். உன் வஸ்திரம் வெண்மையா இருப்பதாக. வெண்மைன்னா என்ன அர்த்தம்? வெண்மைனா பளிச்சுன்னு இருக்குது. வெண்மைனா வெள்ளை கிடையாது, பிரைட்டா இருக்கிறதுக்கு தான் பேர். அவன் வந்து வெள்ளையா இருப்பதாக அப்படி எடுத்துக்க. வெள்ளை போடுங்க. ஆனால் ஏசுநாதர் ஏன் வந்து இந்த பூவெல்லாம் கலர் கலராக படைச்சாருன்றதுக்கு மட்டும் எனக்கு என்னன்னு யோசித்து நாளை காலையில் சொல்லுங்கள். பல கலரில் பூவை படைக்கிறார். அப்போ அந்த மனுஷன் எப்படி கலரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் பாருங்க. கை தட்டுங்க ஒருத்தர் காமே. எல்லா பூவை ஒயிட் அண்ட் பிளாக்காகவே படைச்சிக்கிடும், சூப்பரா. உன்னை விட்டுருந்தா அப்படி தாண்டா படைச்சிருப்படி. ஆனால் ஓம் பேச்செல்லாம் கேட்காம அவர் கலர் கலராக படைச்சாரு. பூவவே கலர் கலராக படைச்சாருன்னா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கலர் கலராக இருக்குன்னு விரும்புகிறாரு. ஆனா கிறிஸ்தவம், மதவாதிகளின் கிறிஸ்தவம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. இன்னைக்கு அவனுக்கு டான்ஸ் பண்ணக்கூடாது ஒரு அதிகாரி சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவன் டான்ஸ் பண்றவங்க இல்லைங்க. ஏப்பா, அவரோட பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்ன சொல்லிட்டு அடிக்கணும். அவர் கேட்கிறாரு, அவர் என்னமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க கீழே இருக்க ஒரு இன்னொரு மேடம் வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நேற்று மெசேஜ் கட்டிங்க, நீ ஃபாலோ பண்ணுறியாமா, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேமான்னு இருக்கார். ஒரு பெரிய தமிழ்நாட்டு பெரிய அதிகாரி. அப்போ நான் இடையில சாதாரண பேசும்போது, இப்போ இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காவல்துறையில் நம்ம வந்து அவங்க பெரிய இவங்கன்னு தான் பேர் மதுரை பாஷையில். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க வந்து, எங்கள் டிபார்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் மரியாதையோட. உடனே அதை யோசித்தேன், தட்ஸ் ரைட், நம்ம கரெக்டாக பேசணும். ஏன்னா எவ்வளோ ஃபாலோயர்ஸ் பெரிய ஆட்கள் இருக்குன்னு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் மாறிடுச்சு, மதுரை ஸ்லாங்லேருந்து கொஞ்சம் அந்த இடத்துல மாறிட்டேன். இதை போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் நேற்று அவர்கிட்ட சொன்னேன்னா, அவர் உயர் அதிகாரி திட்டிருக்காரு, எப்படி நீ வந்து அவ்வளோ பெரிய ஊழியக்கார அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா, தட்ஸ் ராங், உடனே போய் மன்னிப்பு கேளு. தமிழ்நாட்டு மிகப்பெரிய அதிகாரியில் இருக்குது. உடனே வந்து என்கிட்ட, சாரிங்க நான் தெரியாமல் பேசுகிறேன், இவங்களும் பெரிய அதிகாரி. நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் சொன்னது கரெக்ட், ஐ ஹவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். நான் மனதளவில் அப்படி பேசலை, பட் இருந்தாலும் வந்து ஐ ஹவ் டு சேஞ்ச். இன்னும் நிறையா நான் ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கு, ஒத்துக்கிறேன், ரைட். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி, பெரிய ஒரு அதிகாரி வந்து நான் இங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பேச. இன்னொரு அதிகாரி அவரோட பெரிய அதிகாரி சொல்கிறாரு, see they are following the spirit of God. ஏதோ பக்கத்து அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார்ன்னு மற்றவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுற கூட்டம் அல்ல. நீங்கள் ஒருவரை கணிக்கும் போது உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை கணிக்காதிருங்கள். வேத வசனத்தின்படி ஆவியின் வழிநடத்தலின்படி கணியுங்கள். ஸோ கணிப்பது, நம்புவது, இது எல்லாமே உலகத்தை பார்த்து இந்த பேட்டனை நீங்கள் உள்வாங்கவே கூடாது, உள்வாங்கக்கூடாது. யூ ஷுட் நாட் கன்வின்ஸ்ட், ஷுட் நாட் பி கன்வின்ஸ்ட் பை திஸ் பை த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்லங்க, 80-60 வயசு சொன்னால் செத்து போயிடும்னு சொல்கிறாங்களே. இந்தியாவின் சராசரி மனிதனோட ஆயுட்காலம் எவ்வளோ தெரியுமா? சொல்லு. இந்தியனுடைய ஆயுட்காலம் எவ்வளோங்க? இந்தியனுடைய சராசரி ஆயுட்காலம் 40 வருஷம். 40க்கு மேலே இருக்கலாம், எந்திரிங்க முதல் பெஞ்சுமில் இருங்க, அப்படியே நிற்க வச்சு சுட்டுருணும். ஏன்னா உங்கள் காலத்தை கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுது? 40 வயசு, 40 வருஷம், 40 தாண்டிட்டா நீ சாவதற்கு தகுதியானவன். நாங்கள் சொல்கிறோம் 80க்கு மேலே தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்றோம், எங்கள் ஊழியமே ஆரம்பிக்குன்றோம். நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது இல்லை இல்லை. ஆனால் பிசாசு இந்த உலகத்தை காட்டுறான், பார் உன் ஃப்ரெண்டு தானே, அங்கே பார் அவனுக்கு சுகர் 420. உடனே வந்து கேட்குறான், உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்க மாட்டேன், உங்களுக்கு எவ்வளவுன்றா? என்ன எவ்வளவுன்றப்பா? என்ன எவ்வளவுன்ற? பேங்க்கில் எவ்வளவுன்னு கேட்குறியா? இல்லை சுகர் அளவு எவ்வளோ சார்? உனக்கு இருக்குன்னு யார் சொல்லி? காலையில் நடக்க வந்திருக்கீங்க, அடப்பா நீ அதுக்கு தான் நடக்க வந்திருக்கியா? நான் அதுக்கு நடக்க வரலப்பா, நான் பாடியை ஸ்லிம் ஆக்கிற இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் டோட்டலி
they are led by the pattern of this world. Don't be led by the pattern of this world. We are led by the Spirit of God. அப்போ சாதாரண மக்கள் கண்களிலே பார்க்கறதில்ல. பயப்பட, நீ 80 வயசு ஆனாலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சாராளுக்கு 90 வயசில் குழந்தை பிறந்துச்சு. கை தட்டுங்களேன் ஒரு தடவை இருக்கு. இந்த செய்தியை கேட்கறது யாராக இருந்தாலும் சரி, குழந்தைக்காக நீ நினைத்த, நான் சொல்கிறேன், இந்த உலகம் சொல்லலாம், மருத்துவம் சொல்லலாம், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இயேசு நாமத்தில். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி சாட்சிகள் உலகத்தில் பெருகிருச்சுன்னா நம்ம மக்களுக்கு விசுவாசிப்பது எளிதாக இருக்கும். கிணத்துகைன்ற ஒரு சாட்சி, மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அந்த 50 வருஷம் சொன்னேன், ஒரு மருந்து சாப்பிடணும்னு சொன்ன அந்த சாட்சி என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. அதான் இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திலே எனக்கு சாட்சிகளாக இருங்கள்னார். நீங்கள் சாட்சி ஆயிட்டீங்கன்னா பிசாசு உன்னை காட்டும்போது பரிசுத்தவனர் உங்களை காட்டுவார். காட்டி தம் பிள்ளைகள், இங்கே இவனை பாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கண்ணை திறந்து பார், இதோ பார், ஜஸ்டினை பார், அவன் வாழ்க்கையை பாரு, வயசை பாரு, ஆரோக்கியத்தை பாரு, ஐஸ்வர்யத்தை பார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உன்னை என்னை காட்டுவதற்கு ஒரு சாட்சியாக கர்த்தர் ஏற்படுத்துவார். இந்த உலகம் பாசிட்டிவான சாட்சிகளால் நிரப்பப்படட்டும். இந்த உலகத்தை இப்படி விட்டுட்டு போகாதீங்க, மாத்துங்க. நீங்க பேச 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 இந்த உலகம் மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும். அடுத்த ஜெனரேஷனுக்கு பிசாசு காமிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். So the deception of this world, this deception of devil is convincing your mind to the level of this pattern, to the level of the pattern of this world. இந்த உலகத்தோட பேட்டனுக்கு உங்கள் மனசை மாற்ற பார்ப்பான். கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், உனக்கு 28 வயது தான் ஆகிறது. சொல்லுங்கள், உனக்கு 28 வயது தான் ஆகிறது. கையை தட்டுங்க. நீ இந்த உலகத்துக்கு வந்து 30 வருடம் ஆகிவிட்டது, ஆனால் உனக்கு 28 வயது ஆகிறது. இது எப்படி இருக்கு? ஆமென். ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு 60 வயசுங்க. இப்போ என்ன 60 வயசுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ 60 வயசு. இப்போ நான் வந்து இப்போ நிற்கிறேன், ஐ எம் 60 years old அப்படின்னு சொன்ன உடனே பாதி பேர் ரசிக்கப்பட்டுருவாங்க. கை தட்டுங்க, அவ்வளோதான். அதுதான் பிரசங்கமே அதுதான். ரிச்சர்ட் உம்ரான் ஸ்டேஜுக்கு வந்தோடனே சட்டையை கழட்டி இப்படி காட்டுவாராம் முதுகில் 13-16 இடங்களில் கறி அறுத்திருப்பாங்க ருமேனிய சிறைச்சாலையிலே, ரஷ்யாவில். அதில் தாண்டி வந்து இந்த உலகத்துக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணணும் ஜெயிச்சு வெளியே வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தோடனே சட்டையை கழட்டி முதுகை தான் காமிச்சாராம். முதுகை பார்த்தோன்னு ரசிக்கப்பட்டாங்களாம். நீங்கள் சட்டையை கலட்டாமலே ரசிக்கப்படணும். கைதட்டு. நம்ம நிறைய சாதிக்க வேண்டியிருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கும் புறஜாதிகள் என் கூட டீல் பண்ண தொடங்கும்போது இந்த வயசுன்ற ஏரியாவுக்கு வந்தோன்னு 10 நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இல்லை நம்ம வந்து போயிட்டு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கிறோம், வளர்கிறோம், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இதுவே இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், லோன்லாம் மறந்துடுறாங்க. கொண்டா சார் லோன், அது அப்புறம் பேசுவோம் சார், உங்கள் வயசு திரும்ப சொல்லுங்கள் சார், நான் எழுதுறேன் சார், ஃபில்அப் பண்ணு சார், 40 எழுதுங்க சார் விளையாடாங்க சார். யூ சி, அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? புறஜாதிகளை நீங்கள் சீக்கிரமாய் மனந்திருந்தலுக்குள்ளே கொண்டு வரலாம். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா, இன்னும் இளமையாக நீங்கள் மாறினீங்க, இன்னும் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா, இன்னும் வந்து நீங்கள் வியாதி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, அதை விட பெரிய சுவிசேஷம் இந்த உலகத்திற்கு எதுவுமே இல்லை. No gospel is better than being a witness. நீங்கள் சாட்சியாக இருக்கிறத விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுவிசேஷம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் நான் சாட்சியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தை பேட்டனை பார்த்து நீ கெட்டவன் சொல்லாத. உலகத்தில் இப்படி இருக்கிறான்றக்காண்டி நீ உன்னை நல்லவன் சொல்லாத. அதை வச்சு உன்னை கணக்கிடாத. வேத வசனத்தின் ஆவியின் வழிநடத்தல்படி உன்னை நீ கணக்கிட பழகுவாயானால். ஆமென். நீ சொன்ன பார்த்தீங்களா, உலகம் எவ்வளோ மோசமாக, சபை எப்படி மோசமாக இருக்கு பாருங்க. கையை மடக்கிறது எதை வச்சு கணக்கு பண்ணுறான் பாருங்க, விசில் அடிக்கிறது எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க பாருங்க. இது எல்லாம் இவங்க சினிமா தேட்டரில் உட்காந்துருந்தப்ப இது துன்மார்க்கத்தை பார்த்தது.
அது உங்கள் மனசில் பதிஞ்சிருந்தனால அவன் செஞ்சனால இவனும் செய்யக்கூடாது. அப்படி தான் வரான். பைபிள் சொல்லுது அப்படின்னு யாரும் பேசுறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் பிதாக்களை பொழிகிறாதீங்க, நாம் அந்த பிதாக்களை பொழிகிறாதீங்க. அது மட்டுமல்ல, வெறும் இந்த திருச்சபை விஷயம் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, சமாதானம், சந்தோஷம், குடும்பம், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாதிருங்கள். ஆமென். குழந்தை பிறப்பு, திருமணம், இது எல்லாவற்றிலும் இந்த உலகம் ஒரு கணக்கு சொல்லுதுல, அந்த கணக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதிருங்க. நீங்கள் ஆவியானவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஆமென், ஆமென். ஓகே, இந்த நாள் உங்களுக்கு நலமாக இருந்திருக்கும். நீங்கள் எப்போ பதறீங்க? உலகத்துக்கு ஒரு வயசு வச்சுருக்கான், அந்த வயசை நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் பதறீங்க. ஐயோ 35 வயசில் குழந்தை பிறக்கலையே, 40 வயசில் பதறீங்க. ஆனால் ஆவியின் மண்டலத்தில் 90 வயசில் ரொம்ப குழந்தை பிறத்துக்கு. இந்த மண்டலத்தில் போகிறேன் பதறவே மாட்டேன்றான். அவன் க்ளீனாக வந்து எல்லா காரியங்களும் நடக்குது. கர்த்தர் நல்லவர். ஸோ டோன்ட் கேஸ் யுவர் ஐஸ் or fix your eyes on the pattern of this world. Connect yourself with the pattern of the heaven. ஸோ ஆவி மண்டலத்தில் இணைந்திருங்கள். இந்த உலகத்தோடு உங்கள் கண்ணை வைக்காதீங்க. பிசாசு உங்களை காலி பண்ணுறதுக்கு கூட்டு போய் காண்பிப்பான். மார்ச்சுவரியை காமிப்பான், பெட்டை காமிப்பான், ஐசியூவை காமிப்பான். உனக்கு இப்படி நடக்கும், அந்த ஊழியக்காரன் செத்தான், இந்த ஊழியக்காரன் நினச்சி அவனுக்கு நினச்சி உனக்கு நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அங்கே நடக்கும், இங்கே நடக்கும், அங்கே நடக்கும். ஆனால் எனக்கு நடக்காது. ஆமென். பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது இல்லை.